நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறி 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என் மனமு வந்து உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, இந்த 2026 வருடம் நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி 2026 வருடத்துடைய பொது பலனை முதல்ல நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய கனவிலும் நனவிலும் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய தாயாக விளங்கி கொண்டிருக்கும் மகாவாராகியுடைய வணக்கத்தையும் இப்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த பதிவில் 2026 வருடத்துடைய பொது பலன் தான் சொல்ல போகிறோம். பொது பலன் பார்க்கும் பொழுது உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய பலனாகத்தான் இது அமையும். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். 2026 வருடம் சூரியன் குரு இந்த 2 நவ கிரகங்களின் ஆதிக்கத்திலே பிறக்கிறது. சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கஜகேசரி யோகம் இந்த 2026 ஆரம்பத்திலேயே குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். அடுத்ததாக குரு செவ்வாயை பார்க்கிறார். குரு மங்களோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக புதனும் சூரியனும் இருக்கிறபடியால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூவரும் இணைந்திருப்பதால் அதியோகமும் ஏற்படுகிறது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது. இவ்வாறாக இந்த 2026 ஆரம்பிக்கும் பொழுதே 5 யோகங்களை வெளிப்படுத்தி இந்த ஆண்டு துவங்குகிறது. ரொம்ப நல்ல விஷயம்தான். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 2026 பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேரிடர் என்று பார்க்கும் பொழுது நிறைய மழை காலத்திலே நிறைய மழை, வெள்ளம், புயல் அனைத்தும் நிகழும். வெயில் காலத்திலே அதிகமான வெயில் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர் ஏற்படும். எல்லாமே அதிகமாக இருக்கப் போகிறது. இதுவும் அல்லாமல் இந்த 2026 வருடத்திலே நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்பட போகிறது. எனவே மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எல்லா வகையான போக்குவரத்து மூலமாக ஆபத்து விபத்து ஏற்பட போகிறது. அதற்கும் மக்கள் எல்லோரும் முழு கவனம் செலுத்தி அரசாங்கம் கண்டிப்பாக நன்மை செய்யும். மக்களுக்கு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் அனைத்தும் நிகழும். கூட்டு முறையிலே ஆட்சி அமையும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மக்கள் எல்லோரும் தங்களுடைய பிரச்சனை தீர்ந்து சுகமாக வாழ்வார்கள் என்று இந்த 2026 பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 பலாபலனை தான் சொல்ல போகிறேன். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 அமோகமான பலனை தரப்போகிறது. ஆரம்பத்திலே சில சறுக்கல்கள் தாமதங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஏற்பட்டுவிடும். வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியை சந்திரன் உச்சம் பெற்று விளங்குகிறார். எனவே அது தொடர்ந்து அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. பௌர்ணமி தினத்திலே உங்களுக்கு சந்திரனுடைய அருளும் மகாசக்தியுடைய அருளும் கிடைத்து எல்லாவித முன்னேற்றமும் பெறப்போகிறீர்கள். தொடர்ந்த பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு நன்மையை செய்யும். கடகராசி நேயர்கள் பார்த்தீர்களானால் வருட ஆரம்பத்தில் இருந்து செலவுகள் சுப செலவுகளாக மாற்றி அமைக்கப்படும். வீடு கட்டுவீர்கள், திருமண காரியங்களில் ஈடுபடுத்துவீர்கள், அடிக்கடி பொருட்கள் வாங்கி மழிவீர்கள், பலவிதமான சொத்து சேர்க்கைகளை சேர்த்து விடுவீர்கள். இதற்கெல்லாம் அந்த கையிருப்பு கரைந்து நன்மையை செய்யப் போகிறது. அடுத்து வரும் 6 மாதங்கள் உங்கள் ராசியிலே குரு அமர்வதால் மிகுந்த நன்மை ஏற்படும். எண்ணம் தெளிவாகும். எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் நன்மையை தரும். நீங்கள் அரசியல், சினிமாவில், சமூகத்தில் இருந்தீர்களானால் மக்களுடைய செல்வாக்கு கிடைக்கும். அதன் மூலம் வெற்றிகள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். இதெல்லாமே கடகராசிக்காரர்கள் கிடைக்க போகுது. தொடர்ந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். திருநங்கைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், இவர்களெல்லாம் உதவி செய்து வரலாம். தானதம் செய்யலாம். அவருக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவி செய்து வரலாம். இரட்டிப்பு பலனை கொடுக்கும். இது இல்லாமல் குடும்பத்தில் சில கருத்து வேறுபட்டு அதன் பிறகு பஞ்சாயத்து மூலமாக சரி செய்யப்படும். கணவன்மை உறவில் இருந்து வந்த பிரச்சனை மறைந்து அந்யோன்யம் ஏற்படும். எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டம் போடுவீர்கள், திட்டம் தீட்டுவீர்கள், சேமித்து வைக்க நினைப்பீர்கள். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இவை எல்லாமே உங்களுக்கு அமைந்து மனம் சந்தோஷத்தில் லயிக்கப்படும். அரசியலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். நல்ல நிலைமைக்கு வந்து சேர்வார்கள். அவர்கள் சொல் மக்கள் மத்தியிலே எதிரொலிக்கப்படும். அடுத்ததாக தாய் வழி உறவு மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மனைவி வழி உறவு மூலமாக கணவனுக்கும், கணவன் வழி உறவு மூலமாக மனைவிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை மேலோகும். தைரியம் வெளிப்படும். எல்லாமே நடந்து வரும் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு. இது இல்லாமல் முற்போக்கான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் திறமைகள் வெளிப்படும். கடகராசிக்காரங்க இது வரைக்கும் அவங்களுடைய திறமையெல்லாம் இருந்துமே எதுவுமே வெளிப்படாமல் இருக்கும். அதெல்லாமே இப்போ வெளிப்படும். கண்டிப்பாக வெளிப்படும். 2026 உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் சீராகும். இதுவரை தடைப்பட்ட பண விஷயங்கள், பணத்தட்டுப்பாடு எல்லாம் நீங்கும். இன்னும் சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பழகும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்கும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களிலே கண்டிப்பாக கவனம் தேவை. மிதமான வேகத்திலே செல்வது நல்லது. வண்டி வாகனத்தில் நீங்கள் சென்றாலும் அல்லது மற்றொரு வண்டியிலே நீங்கள் சென்றாலுமே இவ்வாறு இருந்து வர வேண்டும். அடிக்கடி உடல் பரிசோதனை செய்து வர வேண்டும். ஆரம்பத்திலேயே கவனித்து விட வேண்டும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் கடகராசிக்கு 2026 சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் பெரியவர்கள் தொடர்பு கிடைக்கும். வாய்ப்புகள் உருவாகும். புதிய பாதை தென்படும். அதை நோக்கி பயணம் செய்வீர்கள். வெற்றியும் காண்பீர்கள். கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு 2026 நடக்க போகுது. கிரகப்பெயர்ச்சிகள் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும். இதனால் வரை இந்த அஷ்டம சனி விலகி உங்களுக்கு பாக்கிய சனி ஏற்பட்டிருப்பதால் அதன் மூலம் தந்தை வழி உறவு, பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சொத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருந்தே இருக்கும். அது கிடைக்காம இருந்திருக்கும். அங்கே போய் வாழ முடியாமல் இருந்திருக்கும். அதனுடைய பலனும் இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போது இந்த 2026 கிடைச்சிவிடும். மத்தியிலே கிடைத்துவிடும். முடிவிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். எல்லாமே தொடர்ந்து நடக்கும். நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள், அடிக்கடி பெண் தெய்வ வழிபாடு இருக்க வேண்டும். அதிலும் உக்கிர தெய்வ வழிபாடுகள் உன்னதமான பலனை தரப்போகிறது. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். அடிக்கடி தியான மார்க்கமாக இருக்க வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். ஜீவ சமாதி தரிசனம் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மகான்கள், சித்தர்கள் தரிசனம் செய்வது நல்லது. இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் இந்த 2026 உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி ஏற்பட்டு தன்னம்பிக்கையுடன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழப் போகிறீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.